எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் நான் இருக்கின்ற கூறிய கடவுள் அவர் இருக்கின்றார். எனவே இரவுக்கோ இருளுக்கோ உரியவர்கள் அல்ல நாம் அனைவரும் ஒளியின் மக்கள். ஏனெனில் இறைவன் இயேசு கிறிஸ்து கூறிய போன்ற காலையில் சாப்பிடவே வைத்த பசிக்காது, அப்பொழுது நிறைவா இருக்கும் நமது வாழ்க்கை. எனவே இது ஒளியின் விழா, உறவின் வாழ்க்கையிலே ஒளி மகிழ்ச்சியின் விழா. இதோ மக்களுக்கெல்லாம் மாற்று மகிழ்ச்சிக்கு நற்செய்தி. இன்று தாயின் ஊரிலே உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் நிறைவான ஒரு மகிழ்ச்சியை, நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை வேண்டும் என்றால் கடவுளை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும். கடவுளை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். தன் இறுதி உணவு அருந்தும் பொழுது என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் கூறுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அதே இயேசு சொல்றார், நீங்க எந்த வீட்டிற்கு சென்றாலும் முதலிலே வீட்டில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரிகின்ற மனித